தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை இணைத்து ஒரு சங்கமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் தலைவர் தேவகோவிந்தராஜ். ஸ்ரீதர் என்னுடைய நண்பர். ஈசாவில் நாங்கள் எல்லாம் தன்னார்வ தொண்டு நிறையா செஞ்சுருக்கோம். அவரு தான் இவரை அறிமுகப்படுத்தி வச்சார். இது மாதிரி வர 23ஆம் ஆண்டு விழா பண்ணுறோம். தீபம் இயற்கை டிவி சார்பாக நீங்கள் அவசியம் எங்களுக்கு ஒளிபரப்பணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம நோக்கமே இதுபோல் தன்னார்வ தொண்டு செய்கிறவங்க, சிறந்த கலைஞர்கள், நல்ல ஆன்மீக செயல்களை போடுறதுக்கு தான் நம்ம தீபம் இயற்கை டிவி உங்களுடைய ஆதரவோடு சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அவங்களே தீபம் இயற்கை டிவி தான் இந்த விருது வழங்கும் விழாவில் ஆத்தரைஸ்டு யூடியூப் சேனல் அப்படின்னு அழைப்பதிலேயே பேர் போட்டாங்க. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் விருது வழங்கும் விழாவில் 6வது பாகம் பார்க்க போகிறோம். தயவு செய்து அமைதி காக்கவும். ஐயாவுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு பயனளிக்கக்கூடியது. ஐயா என்ன கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே தொண்டு செய்தவர்கள் அவர்கிட்ட நான் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே அந்த உரை அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் இருக்கிறது. அவருடைய குருநாதர் 60,000 புற்றுநோயாளிகளை குணப்படுத்திய பத்ரகிரியார் என்கின்ற கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு சித்த மருத்துவத்தாலே எல்லாம் சாதிக்க முடியும் என்று நிரூபித்த பத்ரகிரியாருடைய நேரடி வாரிசு, அவருடைய சிஷ்யன். இப்போது நிறைய விஷயங்களுக்கு மருந்துகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். மருந்தாக கொடுக்க மாட்டார், உணவு முறையாக கொடுக்கிறார். அந்த நல்ல ஆத்மா இப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நடத்துகின்ற எல்லா இல்லங்களிலுமே, எல்லா தொண்டு நிறுவனங்களிலுமே வள்ளலார் வைத்தியசாலையோடு இணைந்து சித்த மருத்துவ முகாம்களை நடத்துவதற்கு தயாராக இருக்கார். முக்கியமாக என்ன விஷயம் தெரியுங்களா? மருந்துகள் இலவசமாக தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அண்ணா அவர்களை நம்முடைய பேசுமாறு அன்போடு. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் சென்றே எந்தை நினதருள் புகழை அம்பிடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவ சன்மார்க்கம் திகழ்ந்தோங்க வேண்டும். அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேதும் நான் செய்தினும் நீ பிழை பொறுத்தல் வேண்டும். தலைவானினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. என்னம்மே, என்னப்பா, என்னையா, என்னரசே, உன்னாலே ஆகும், மற்ற இறைவனால் ஆவது ஒன்றும் இல்லை. இச்சிறியேனால் ஆவதென்ன? அந்தோ அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. போற்றினின் பேரருள், போற்றினின் பெருஞ்சீர்,
ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறலாம் விலக நீ அடைக விலகுக மகிழ்க சுத்த சன்மார்க்கம் சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடி வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வாழ்க. இங்கே அரங்கத்துக்கு வந்திருக்கும் அனைத்து சிறியோர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் திருவடியின் சிரம் தாழ்த்து வாழ்த்தி உங்களை வணங்குகின்றேன். இங்கே இருக்கும் பெரியவங்களுடைய அனைவருடைய நீங்கள்லாம் செஞ்சிட்ருக்கிற தொண்டினுடைய பலனை இனிமே தான் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. இவ்வளோ காலம் நீங்கள் எல்லாத்துக்கும் உதவி பண்ணீங்க. உங்களுக்கு உதவணும், உங்களுக்கு உதவி புரியணும் அப்படிங்கிற அந்த உண்மை கடவுள் எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருப்பீங்க. அந்த உண்மை கடவுள் எப்படி அப்படிங்கிறது தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு அருட்பா முழுக்க தெரிவிச்சிருக்கிறார். அது அகவல்லையும் அப்படி இருக்குது. எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருளும் அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறாரு. அப்போ அந்த உயிர் எங்கெங்கெல்லாம் இருக்குது, உயிர் இயக்கம் அங்கெங்கெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் நாம் உணர்ந்துருக்கிறோமா? இவ்வளோ தூரம் நாம் போய் நிறைய பக்கம் தொண்டு செய்தோம். நம்ம உணர்ந்தோமா அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் இனிமேல் பார்க்கலாம். அதுக்கு முதல் அச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆரோக்கியங்கிற முதல் விஷயம். அந்த ஆரோக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த உடம்பு சுத்த தேகம் அடையிறதுக்கும் அதை நாம் எப்படி பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு யார் கூட பகிர்ந்துக்கிறது அப்படின்னா, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மளுடைய இரண்டரை கலந்துருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அருட்பெருஞ்சோதி அகவல்ல, எல்லா உயிரும் எங்கெங்கே உயிர் இருக்குதோ அங்கெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறார். அப்போ அந்த உயிர் ஓர் உயிர் தான் அப்படிங்கிறத அவர் ஒருமை வர வேணும் அப்படிங்கிறார். அந்த ஒருமை வருவதற்கு தான் நம்ம இவ்வளோ பெரிய அமைப்பு, நிறைய அமைப்பில் நம்மளை அறியாமல் நாம் இந்த தொண்டெல்லாம் புரிஞ்சிட்ருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் ஆண்டவருடைய சேவையை செய்கிறதுக்கு நாம் ஏதுவாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் பாக்கியவான்கள் தான். ஆனால் அப்பேற்பட்டவரை நாம் உணரணும் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் தேவை. அந்த ஆரோக்கியம் எதனால் கிடைக்கும் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற நல்ல செயல்னால தான் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதுதான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நம்மளால் நிச்சயம் அடைய முடியுமானா அவர் அடைஞ்சு காமிச்சிருக்காரு. என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அப்படிங்கிறார். அந்த மார்க்கத்தை நாம் அடைவதற்கு 4 ஒழுக்கம் சொல்கிறார். அது என்ன சொல்கிறாரு? இந்திரிய ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், கரண ஒழுக்கம்னு சொல்கிறாரு. இத்தனை ஒழுக்கமும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா நமக்கு கிடைக்கும். அதுக்கு எப்படி முதல் விஷயம் அப்படின்னா, நம்ம அவர் கொடுத்துட்டு போகிறார். 23/10/1872 ஐப்பசி 7ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு கொடியை ஏற்றி கட்டி காமிக்கிறார். இந்த உயிர் எப்படி புறத்துலேயும் அகத்திலையும் இருக்குது அப்படின்னு. இதுவரைக்கும் வந்த ஞானிகளும் மகான்களும் வேறு ஒன்றை தான் கடவுள் என்று காட்டினார்கள். ஆனால் நம்ம பெருமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உயிர் தான் கடவுள் எப்படி இருக்குது உள்ளுக்குள்ளே, நம்மளை டிசைன் பண்ணவர் எப்படி இருக்கிறார், நெகமும் சதையுமாக இருக்கிறார் அப்படிங்கிறாரு. எப்படி நெகமும் சதையுமாக இருக்கிறார். அப்பேற்பட்டவரை நாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு 4 ஒழுக்கம் அவர் சொல்கிற விஷயம். அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நாம் இப்போ இருக்கிற தொண்டு செய்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வெளிப்படுவார். எங்கே யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? எவ்வளோ கோயிலில் எவ்வளோ சேவையெல்லாம் போய் செய்கிறோம். அன்னை தெரசாவோட நாம் இது வரைக்கும் யாராவது சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவங்கெல்லாம் அடைய முடியல. ஏன் அந்த கடவுள் அப்படின்னா,
அவங்க ஒரு கோட்பாடுக்குள்ளே போயிட்டாங்க. அதனால தான் வந்து பெருமானுடைய அந்த திருவாய் மலர்ந்து எப்படி ஜாதியும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறாரு. எப்படி நம்மக்கிட்ட விகல்பம் இல்லாமல் இவ்வளோ தனித்தனியாக ஒரு அமைப்பு இருந்தாலும் நம்ம எந்த விகல்பமும் இல்லாமல் தொண்டு செய்கிறதனுடைய நினைவு எப்படி இருக்குது. அதனால தான் நாமெல்லாம் இன்றைக்கி சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நம்மளையும் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து மேன்மையான நிலையை அடையிறதுக்கு இன்றைக்கி நாம் ஏதுவாக இருக்கிறோம். அப்போ அவர் அடையிறதுக்கு ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆரோக்கியம் இல்லை, ஏதோ ஒரு வகையில் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறோம். இறக்கக்கூடாதுங்கிறார். அவருடைய அந்த கோட்பாடு என்ன அப்படின்னா சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது இறப்பை தவிர்க்கின்ற மார்க்கம் அப்படிங்கிறார். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அப்படிங்கிறாரு. அந்த சன்மார்க்கத்துக்கு 4 ஒழுக்கம் சொல்கிறாரு. அந்த ஒழுக்கத்தால் தான் நம்ம எல்லாமே அடையணும் அப்படிங்கிறார். தவத்தால் அடையக்கூடாது அப்படிங்கிறார். தவத்தை பெற்று யார் யார் அடைஞ்சாங்களோ அதுக்கு தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து தெய்வப்புலவர் திருவாய் மலர்ந்து வந்து தெரிவிக்கிறார். என்னென்ன சொல்கிறார் குறளில்? தெய்வத்தாகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். எப்படி? தெய்வத்தாகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நான் எந்த சேவையும் ஜீவகாரண்ய ஒழுக்கம் இல்லாமல் நான் போய் தவம் இருக்கிறேன், நான் போய் யோகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கு அந்த உண்மை கடவுள் வெளிப்பட மாட்டார்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தேவர் குறளில், தேவர் குறள் என்பது இறைவன் உயிரிலிருந்து வெளிப்படுத்திய 1330 குறள். அது எப்படி? அதனால தான் அதுக்கு பேர் திருக்குறள்னு பேர். என்னது? இறைவன் உணர்த்தியதாலே திருக்குறள். திரு என்றால் இறைவன் அர்த்தம். இந்த நாட்டுக்கு பேரே வந்து திருவிடம். அது மருவி திராவிடமாக மாறிடுச்சு. திராவிடம் கிடையாது, இது திரு. இறைவன் இருக்கின்ற நாடு தான் தமிழ்நாடு. எப்படி? அந்த தமிழ்நாடு எவ்வளவோ அருளாளர்கள் வந்து இங்கே நிறைந்து நமக்கு சேவையும் பக்தியும் யோகமும் ஞானமும் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் யாராவது வந்து இது வரைக்கும் வந்து அந்த உண்மை கடவுளை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்த்துருக்குறாங்கன்னா இது வரைக்கும் கிடையாது. எப்படி? 84 லட்சம் கோடி யோனி பேதத்தில் பிறந்து 84 லட்சம் கோடி உயிரினம் இருக்குது. அந்த உயிரினம் ஒவ்வொன்றும் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். அதில் நாம் தனித்துவம் வாய்ந்தவங்க. இந்த 5 அறிவு வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். காலையில் 3 மணிக்கு சூரிய உதயம் எழும்பும் போது அதனுடைய இயக்கத்தை ஆரம்பிச்சுக்குதுங்க. சூரியன் மறையும் போது பாருங்கள் அதனுடைய இயக்கத்தையெல்லாம் அப்படியே ஒடுங்கி அதனுடைய இயல்பு நிலைக்கு போயிடுதுங்க. எந்த வரையறையும் தாண்டதில்லை. ஆனால் நமக்கு 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. நம்மளை சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ இந்த மொபைலுக்குள்ளே உலகம்னு வந்துருச்சு. இதை பார்த்து பார்த்து கண்ணு கெட்டு போச்சு, கேட்டு கேட்டு காது கெட்டு போச்சு. இதை பற்றி தப்பாக பேசி பேசி நமக்கு வாய் கெட்டு போச்சு. மொத்தத்தில் நமக்கு புத்தியே கெட்டு போச்சு. எப்படி? இந்த உலகம் எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னா கைக்குள்ளே அடக்கமாக கொடுத்துட்டாங்க. இதில் நல்லது செய்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்தணும் மொழியை, வேறு எந்த நோக்கத்துக்கும் இதை எடுத்துக்கூடாது. செருப்பு கழட்டி விடுற மாதிரி வீட்டில் ஃபோனை கொண்டு போய் ஒரு மூலையில் தூக்கி போட்டுறணும். இந்த பிறவியில் நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி கிடச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அப்போ தவம் செய்கிறவங்களையோ தானம் செய்கிறவங்களையோ வன்மையாக கண்டிக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எப்படி? ஒரு முறை வந்து ஐயா திருவொற்றியூரில் போய் பசிக்குதுன்னு சொல்லி அந்த திருவொற்றியூரில் எல்லாரும் நிற்கிற மாதிரி அன்னதானத்துக்கு நிற்கிறார். அப்போ இறைவன் வந்து அவர் வன்மையாக கண்டித்தார். எப்படி? உனக்கு சோறு முக்கியமா அப்படின்னு. அழுத கண்ணீர் மாறுமா ஆகாரத்தின் மேல் நாட்டம் செல்லுமா அப்படிங்க. சாவுக்கு பட்ட பாடு சாப்பாடு. இந்த சாப்பாட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம செத்து தான் போவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் அப்படியே பின்னோக்கி போய் பாருங்கள். இந்த பூமி எப்படி இருந்தது, இந்த தமிழகம் எப்படி இருந்தது இந்தியாவில் அப்படின்னு நமக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. எதை பற்றி படிக்கிறதுக்கும் நேரம் இல்லை. அதனால தான் 30/1/1874 அன்னைக்கு அவர் மேட்டுக்குப்பத்தில் கதவு சாத்திட்டு மறையும் போது 7 ஊர்க்காரரையும் கூப்பிட்டு பூட்டும் சாவியும் 7 ஊர்க்காரர் கையில் கொடுத்து, அப்பா என் மேலே அவநம்பிக்கை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சாவி கையில் கொடுக்குறாரு. நீங்களே பூட்டிக்குங்கப்பா அப்படின்னு. ஏன்னா என்னைய படைத்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கூப்பிட்றாரு. நான் உள்ளே போய் 2.5 நாளிகை இருக்கிறேன், திரும்ப நான் வருவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனார். அதுதான் மேட்டுக்குப்பத்தில் வள்ளல் பெருமான் நடத்திய நிகழ்வு.
இது ஏகப்பட்ட சர்ச்சைகள்லாம் இருக்குது. அதுக்குள்ள நம்மளை பற்றி நாம் ஆராய வருவோம். ஒவ்வொரு உயிரும் வந்து தனித்துவம் வாய்ந்தது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்குள்ள. நாமெல்லாம் இன்னைக்கு உட்காந்துருக்குறோம் அப்படின்னா அவரோட அருளை பெற்றதுனால சேவை செஞ்சு அந்த புண்ணியத்தின் பொருளாக நாமெல்லாம் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கிறோம். எப்படி அந்த சேவையை வந்து கைவிட்டுறாம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நினைவாக செய்ய சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. எப்படி நாம தான் செய்கிறோமா சேவை அப்படின்னா நம்மளால ஒன்று கூட இருக்க முடியாது. எப்படி அத்தனை நிகழ்வையும் கட் பண்ணி டிவியில் செய்தி மட்டும் எல்லாம் ஓடிட்டு இருந்தது. அப்போ என்ன ஓடிட்டு இருந்தது? ஒரு பேஸ்ட் விளம்பரம் மட்டும் ஓடிட்டு இருந்தது. எப்படி உப்பின் ஞானம் கேட்டிங்களா அப்படின்னு. எப்படி என்ன ஞானம்? அதுக்கப்புறம் ஒரு ரிலீக்ஸ் வரும், உப்பு எப்படி ஞானம் அடையும் அப்படின்னு. உப்பை ஞானமாக்கி சாப்பிட்டா நாம் எப்படி உயிர் வாழலான்னு கற்றுக் கொடுத்த தமிழன் முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்குது? அதே கொரோனா காலத்தில் 1.5-2 வருஷம் அப்போ அதே பேஸ்ட்டை வாங்கி இப்போ பல்ல இழிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். எப்படி ஒரு கோபால் பல்படியை விளக்கிட்டு இருந்த நாம அதுக்கு முன்னாடி அரிசி உமி எடுத்து விளக்கிட்டு இருந்த தமிழன் வந்து விவசாயத்திலிருந்து அத்தனையும் கற்றுக் கொடுத்த நமக்கு எங்கேயோ இருந்து இந்த விளம்பரத்தை கொண்டாந்து புகுத்தி நம்மளுடைய அறியாமையினுடைய உச்சத்துக்கு கொண்டுட்டு போய் நம்மளை மழுங்கடிக்க வச்சிருக்கிறாங்க. தயவு கூர்ந்து நமக்கு ஆரோக்கியம் வேணும்னா அந்த உப்பின் ஞானம் என்னன்னு கேட்டிங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் முதல்ல இன்னைக்கு வீட்டுக்கு போய் இரும்பு சட்டி ஒன்று வாங்கிட்டு ஒரு மண் அடுப்பு ஒன்று வாங்கிட்டு இல்லையா இரும்பு இல்லாமன்னா மண் சட்டி வாங்கி உப்பை வாங்கி முதல்ல வறுத்து சாப்பிடுங்க. அப்போ தான் நமக்கு சொரணை வரும். என்ன வரணும் கேட்குறாங்கல்ல பெரியவங்க? எல்லா பெரியவங்களும் என்ன கேட்டாங்க? எப்போ உனக்கு உப்பு பத்தலையா? என்ன கேட்டாங்க? உப்பு பத்தலையான்னு கேட்குறாங்க. உப்பு கட்டுனவன் துப்பு கெட்டவன்னு சித்தர் பழமொழி ஒன்று இருக்குது. எப்படி அப்படி தமிழன் வந்து உப்பை கட்டி சாப்பிட்டு சாக போயிற உயிரை இந்த அழுகிற உடம்பை அழுகாமல் வச்சிருந்த தமிழனுக்கு உப்பின் ஞானத்தை பற்றி ஒரு விளம்பரத்தில் பேசுகிறாங்க கொரோனா காலத்தில். அப்போ நாம் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோன்னு தயவு கூர்ந்து யோசனை பண்ணுங்கள். ஆரோக்கியங்கிறது 5 அறிவு வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு 5 அறிவு வரைக்கிற இருக்கக்கூடிய அத்தனை பட்சி பறவைகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா தன்னுடைய இயக்கத்தை அந்த வரையறையோட சிஸ்டமேட்டிக் ஆட்டோ டியூனிங் சிஸ்டமேட்டிக் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிகழ்த்திட்டு இருக்கிற விஷயத்தை வரையறையை தாண்ட மாட்டேங்குது. நமக்கு என்ன அப்படின்னா ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா கொடுத்து 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது நமக்கு. யோசிங்க. அதனால் நாம் வந்து தூக்கி போடுற டிஸ்போசனல் கப்பில் இந்த உடம்பு. எப்படி எதை போடணும் எதை சாப்பிடணும்னு நீங்கள் முடிவு பண்ணாதான் உங்கள் மேலே உங்களுக்கு ஆரோக்கியமும் அக்கறையும் வரும். உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் அக்கறையும் இங்கே இருக்கிற எந்த அமைப்பும் கற்றுக் கொடுக்காது. எப்படி எந்த தெய்வமும் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. அதனால தான் சாமி 6 திருமுறையில் 6000 சொச்சம் பாடல்லையும் சாதியும் சமயமும் பொய் என்று உணர்த்திய ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னார். எப்படி அப்போ அத்தனை பேரும் சமயத்தை சேர்ந்தவங்களும் மார்க்கத்தை சேர்ந்தவங்களும் அவரை எவ்வளோ வன்மையாக அந்த நோக்கத்தோடு பார்த்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்போ என்ன இங்கே அவர் நமக்கு சொல்ல வர்றாரு, எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. அந்த 6000 பாடலை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு வாய் வலிக்க போகிறதில்ல, மனசு வலிக்க போகிறதில்ல. உப்பை வறுத்து சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. எதை சாப்பிட்டீங்கனாலும் 10 ரூபா கம்மின்னு போய் பல்லை இழிச்சிட்டு வாங்கிடாதீங்க. உங்கள் உடம்பு வந்து உங்களை பேணி காக்கிற விஷயத்தை அறிவுங்கிற புத்தி வந்து நமக்கு அறிவு ஆகணும். எப்படி நம்மக்கிட்ட புத்தி அறிவு ஆகலை இப்போ. எப்படி இது சொல்கிறத இது பூரா கீழே இருக்கிற 5 கேட்கணும். ஆனால் இன்னைக்கு கேட்குற நிலைமையில் இருந்ததுன்னா இந்த 30 வருஷத்துக்குள்ளே தனித்தனியாக ஹார்ட்டுக்கு தனியாக லிவருக்கு தனியாக குடலுக்கு தனியாக இத்தனை ஆஸ்பத்திரி வர வேண்டியதில்லை. யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய மூதாதையர்கள் சித்த பெருமக்களும் ஞானிகளும் மகான்களும் நமக்கு விட்டு சென்றதை சொல்லி கொடுக்கறதுக்கோ நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணுறதுக்கோ நமக்கு யாரும் ஆள் கிடையாது இன்றைக்கி சொல்லி கொடுக்கறதுக்கு. அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அனாவசியமாக போய் வெளியில் கடையில் சாப்பிடாதீங்க. அப்படி என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்கள் உடம்புல இருந்து அந்த கழிவு வெளியேறதுக்கு பல மாதங்கள் ஆகும். யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து எந்த விஞ்ஞானமும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. ஆனால் தமிழகத்தில் தமிழ் சித்தர்கள்னு சொல்லக்கூடிய ஞானிகளும் மகான்களும் நமக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுவும் பெருமான் கொடுத்த விஷயம் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கரிசாலைன்னு ஒரு மூலிகையை அழகாக சொல்கிறாங்க. எப்படி அதில் வந்து நித்திய கர்ம விதியில் வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா பல்லு விளக்குறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எந்த ஞானியும் சொல்லாதவர் சொல்கிறார். என்னையா அவசியம்
கிரகஸ்தன் எந்த பல்லுக்குச்சி எடுத்து விளக்கணும்? வேப்பங்குச்சியில் விளக்கணுமா, ஆலங்குச்சியில் விளக்கணுமா, ஞானி எந்த பல்லுக்குச்சியில் விளக்கணும், சன்னியாசி எந்த பல்லுக்குச்சியில் விளக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த நித்திய கர்ம விதியில் காலையிலக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், பல்லு விளக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அத்தனை விஷயமும் எல்லாம் இயற்கை சார்ந்த விஷயத்தை தான் சொல்கிறார். எந்த கடவுளை பற்றியும் சொல்ல கிடையாது. அங்கே அவர் இயற்கை உண்மை கடவுளுங்கிறாரு. எப்படி அந்த இயற்கை உண்மை கடவுள் நமக்குள்ளே எப்படி இருக்கிறாருன்னா 21,600 சொச்சம் தடவை மூச்சு விட்டுருக்கிறார். இப்போ நாம் குலதெய்வம், நம்மளுடைய ஜாதி கடவுள், மத கடவுள், இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இயக்கத்தை ஏதாவது மாற்றி கொடுக்குமா அப்படின்னா இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு அகத்தியர் தான், ஒரு போகர் தான், ஒரு 18 சித்தர் தான் வந்தாங்க. ஆனால் இது ஞான சித்தர் காலம். வள்ளல் பெருமான், அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இந்த பூமியில் ராமலிங்க சாமியாக பிறந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போகுது. மனிதன் எப்படி வாழணும், அவன் மரணம் அடையக்கூடாது, என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம்னு செய்து காமிச்சிட்டு போனார். அதை நாம் பின்பற்றதற்கு ஏதுவாக இருக்கணும் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதின்னு சிந்தனை பண்ண சொல்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. நமக்கான ஹாஸ்பிட்டல் உருவாகணும். எல்லாரும் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கங்க. நமக்கானது குறைஞ்ச கட்டணத்தில் நமக்கான நோயை பிணியை போக்கிக்கிறதுக்கு அது அலோபதியும் வேணும், ஆயுர்வேதாவும் வேணும், சித்தாவும் வேணும், ஹோமியோபதியும் வேணும், நேச்சுரோபதியும் வேணும். அந்த வள்ளலார் வைத்தியசாலைக்குள்ளே நாம் வந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பிணியை போக்கிட்டு இரவா நிலைக்கு முயற்சி பண்ணுறதுக்கு தான் நாம் எல்லாரும் ஒன்று சேர்த்து வச்சுருக்கார் கடவுள். உங்களுக்குள்ளே இருக்கிற மூச்சு விட்டுட்டு இருக்கிற கடவுள் 21,600 சொச்சம் தடவை மூச்சு விட்டு இருக்கிற உண்மை கடவுள். நன்றி. அருமையான ஆன்மீக சொற்பொழிவுக்கு பின்பு விருதுகள் வழங்கப்படுகிறது. இந்த விருது எனக்கு நானே கொடுத்து கொடுக்குற விருது. என்னதுன்னா யோகநாதன் கொடுத்தாலும் எனக்கு கொடுத்தாலும் ஒன்று தான். அண்ணா அங்கே குப்பை கிடக்குதுன்னா உடனே ஃபோன்னா, அண்ணா இங்கே பிளாஸ்டிக் இருக்குதுன்னா இங்கே போங்கண்ணா. பிளாஸ்டிக் பொறுக்குவதற்காகவே எனது மகளையும் தயார் செய்து புளிமொட்டியிலிருந்தெல்லாம் இங்கே வந்து ஆணி பிடிக்கிருக்காங்க. உங்களுக்கு இதுதான் ஆணி பிடுங்கிறது தான் வேலையா அப்படின்னு கேட்பாங்க. மரங்களில் இருக்கிற ஆணி அந்த உயிரை வாய்க்கும் என்று சொல்லி அந்த ஆணியையும் பிடுங்கி அதையும் சுத்தம் செய்த யோகநாதன் அண்ணா அவர்களுக்கு சேவாரத்னா விருது கொடுப்பதில் டிடிஎன்எஸ் சங்கம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இப்போ கொடுக்க போகிற விருது வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த விருது. ஏர்டெக் நிறுவனங்களுடைய உரிமையாளர் அவர் அடிக்கடி சொல்வார், எங்கள் அம்மா தான் எல்லாமே. ஒரு சின்ன இடத்துல எங்கள் அம்மாவுடைய புகழை பற்றி, எங்கள் அம்மாவுடைய விஷயத்தை பற்றி பேச முடிஞ்சால் அதுதான் எனக்கு கொடுக்கக்கூடிய பெரிய விருதுன்னு சொல்லி சாரதாம்பாள் அவர்களுடைய நினைவாக இந்த இடத்திலே அரங்கத்தை அமைத்து அதை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு எங்களுக்காக எப்பொழுது வேண்டுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று பெரிய மனதோடு அனுமதித்து எங்களோட இப்போ வந்து பார்த்தா சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அண்ணன் அந்த மாதிரி எங்களோடு தோளோடு தோல் நிற்கின்ற சகோதரர் பிரதாப் சந்திரன் அவர்களுக்கு சேவாரத்னா விருது கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லா விஷயத்துக்காகவும் நான் ஒரு டைம் சொல்லிட்டேன். ஆனால் இந்த நாளில் விழா, சரி ஓகே, ஏதாவது சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு ஏன்பா என்கிட்ட வந்து பேச வரலன்னு கேட்டிருப்பாங்களா? நாம் தான் கூப்பிட்டு கேட்போம், டைம் இருக்குது. நீ ஒரு நல்ல வேலை செய்கிற, நீ என்னை ஏன் வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது, வா என்று சொல்லி என்னை அடிக்கடி அழைத்து அவருடைய பொன்னான நேரத்தை தந்து கோவை மட்டும் இல்லை, கொங்கு மண்டலம் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதுக்குமே பெருமையாக விளங்குகின்ற எனது அருமை சீனியர். ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர் அங்கே படிச்சிட்டார், ஆனாலும் சீனியர்னு சொல்கிறலாம் எங்களுக்கு பெருமை. அப்பேற்பட்ட உண்மையான தகைமையாளர், கோவையின் பெருமை,
தமிழகத்தின் பெருமிதம் என்கின்ற விருதை பிரைட் ஆஃப் தமிழ்நாடு என்கின்ற விருதை நமது பாலகுருசாமி ஐயா அவர்களுக்கு வழங்குவதில் டிடிஎன்எஸ் தமிழகத்தின் பெருமிதம் இன்னைக்கு ஜார்க்கண்டின் பெருமிதமாக மாறப்போகுது. ஜார்க்கண்டில் இந்த இடத்தையும் கல்வி தளமாக மாற்ற இருக்கின்ற பாலகுருசாமி அண்ணா அவர்கள் விரைவிலேயே பாரத ரத்னா விருதையும் பெற வேண்டும் என்கின்ற எங்களது ஆசையையும் வேண்டுதல்களையும் வள்ளலார் பெருமானிடத்தில் வைக்கின்றோம். இங்கு வந்திருந்து விருது பெற்ற ஒவ்வொருவரும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து போராட்டங்களை சந்தித்து தான் ஒவ்வொருவரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் விருது கொடுத்திருக்கிறோம் என்பதை விட அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரே சங்கிலியில் பிணைத்து இந்த வெற்றிகரமான விழாவை நடத்தி இன்னும் நெடுந்தூரம் பயணிப்பதற்கான பல்வேறு திட்டங்களை மனதில் வைத்துக்கொண்டு அயராது உழைத்து ஒரு நம்ம நார்மலா சொல்லுவோம், ஒரு 4-5 பேர் ஒண்ணா இருந்தாலே பல்வேறு கருத்துக்கள் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கும். ஆனா ஒரு 100 பேருக்கு மேல தனித்தனியா அவங்களோட சொந்த கருத்துக்கு ஏற்ப சேவை செய்து அவங்களுக்குன்னு ஒரு இதை உருவாக்கி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒன்றிணைப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை. அந்த மிகப்பெரிய வேலையை செய்த எங்கள் தலைவர் தேவ கோவிந்தராஜ் அண்ணா அவர்களை எங்கள் சங்கத்தின் மூலமாக பாராட்டுவதற்காக அவரிடம் சொல்லாமல் ஒரு சின்ன ஏற்பாடு. தோளோடு தோள் நின்று எனது அருமை சகோதரி நித்யா அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தோட உரிமையாளர் ஆனால் இங்கே உட்காந்து பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பணிவான அருமையான சகோதரி அவர்களுக்கு நமது பாலகுருசாமி அண்ணா அவர்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெருமையாக ஐயா அவர்கள் தலைமையிலே இந்த அமைப்பு சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதில் கலந்து கொண்டு மகிழ்கிறோம். ஒரு 35 சென்ட் அரிசி வழங்க நடத்துகிற ஒரு ஆசிரியர் எங்களுடைய அகில இந்திய அளவிலேயே பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த இல்லம் என்பது எங்குமே இல்லை. அதாவது இல்லம்னு சொன்னா அவங்க முதியோர் இல்லம் எங்குமே கிடையாது. முதலாவதாக இந்திய அளவிலேயே பார்வை மாற்றுத்திறனுக்காக முதியோர் இல்லம் 35 சென்ட் இலவசமாக ஆரம்ப மையாவுக்கு கொடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு இதுவரைக்கும் 87 லட்சம் ரூபாய் செலவில் கட்டடப் பணிகள் துவங்கி 2 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா திரு சதா அவர்கள் அதே மாதிரி டெல்லியிலிருந்து எங்களுடைய அமைப்பினுடைய மாநில இந்திய அளவில் இருக்கிற பொறுப்பாளர்கள் செஞ்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்க ஐயா தான் இங்க நிற்கும் போது எங்கள் ஐயா தான் எனக்கு பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதம் உலக அளவில் இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்கும். உலகப்பூர்வமாக உதவி செய்கின்ற அண்ணா போல இப்படி கிடைக்கணுமே இந்த உலகத்தில் மனிதர்கள் மாணிக்கங்களாக இருக்கின்றவர்கள் அனைவரையும் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் லைஃப் அமைப்பின் சார்பாக திரு சடா சார்பாக உங்களை வணங்குகின்றோம், உங்களை வாழ்த்துகிறோம். இறைவர்களுக்கு நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வு எல்லாம் கிடைக்கும். வாழ்த்துக்கிறோம். அறிவார்ந்த சமயம் என்று பயந்து கொண்டிருக்கின்ற பரந்தீஸ்வரன் அவர்களுக்கு சேவாரத்னா அவர்களின் பெருமை சேர்ந்தது. இவங்கெல்லாம் அடிச்சடிச்சு வேலை வாங்கிட்டே இருக்கேன். இவங்களுக்கெல்லாம் இருக்க அவசியமே இல்லை. இவங்க அப்பா அம்மா தான் இல்லம் நடக்கிறாங்க, ட்ரெஸ் நடக்கிறாங்க. இவங்கெல்லாம் அங்கிள் சொல்றாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைய ஒரு வாரமா வேலைக்கு போக வீட்டில் வச்சிருக்கிறேன். இந்த சகோதரிகளை எல்லாம் பாராட்டும் விதமாக ஒரு வளர்ந்த கையோடு
தலைமை தாங்கி இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்த ஐயா பாலகுருசாமி ஐயா அவர்களும் நமது வள்ளலார் அமைப்பின் சார்பாக வந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. விசி வெள்ளிங்கிரி கவுண்டர் உண்மையான காந்தியவாதியாக, சமூக ஆர்வலராக மற்றும் விவசாயியாக திகழ்ந்தவர். வாழ்க்கையில் நல்நெறிகளை பின்பற்றுவதையே விரும்பினார். சுதேசி இயக்கம் மற்றும் கோவில் நுழையும் போராட்டத்தில் பங்கு பெற்றார். தீண்டாமை மற்றும் குழந்தை திருமணத்திற்கு எதிராக போராடினார். பாலின சமத்துவத்தை பறைசாற்றினார். பிரிட்டிஷ் அதிகாரிகளின் அச்சுறுத்தலையும் எதிர்த்து காந்திய கொள்கையான மதுவிலக்கை கடைபிடித்து தனது தென்னந்தோப்புகளை கல் தட்டுவதற்கு கொடுக்க மறுத்துவிட்டார்.